புதுச்சேரியில் இதுவரை பதிவான மழை தரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது 2004ஆம் ஆண்டு 21 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியிருந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகாக 2024ஆம் ஆண்டில் தற்பொழுது 46 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியிருக்கிறது. புதுச்சேரியில் புயல் முழுமையாக கரையை கடந்திருந்தாலும் தற்போது வரை பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்பவில்லை. பல்வேறு இடங்களில் அவ்வப்போது கனமழையின் கூடிய சூறைக்காற்றும் தொடர்ந்து வீசி வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி 100 அடி சாலையில் இருக்கக்கூடிய எல்லைப்பிள்ளை சாவடியின் அருகாமையில் இருக்கக்கூடிய மோகன் நகர் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்புகளில் தற்போது வரை மின் விநியோகம் சீராகவில்லை. நேற்று மதியத்துக்கு பிறகாகவே இந்த பகுதி முழுமையாகவே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் கருத்தை முன்வைக்கிறார்கள். அவ்வப்போது தொடர்ந்து சூறைக்காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மரங்களும் மின்கம்பங்களும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அதே போல் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது பழமையான மரங்கள் முறிந்து கிடக்கக்கூடிய காட்சியில் கூட நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கருத்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தற்போதைய புதுச்சேரி நிலவரம் என்ன என்பது குறித்து. வணக்கம் சார். இங்கே கரண்ட் இல்லை, என்ன சிச்சுவேஷன் சார்? நேற்று ஒரு 4 மணிலேருந்தே இல்லை. நேற்று 4 மணிலேருந்தே கரண்ட் இல்லை. அது மரம் நேற்று நைட்டு ஒரு 12:30 மணி போல் சாஞ்சிருச்சு. 12:30 1 மணி போல் நல்ல காற்று. அதில் அப்படியே சாஞ்சி அவங்க பால்கனி வரைக்கும் போயிடுச்சு. அந்த சைடு தண்ணி நின்னதுனால காலைல வந்து பார்த்தாங்க, தண்ணி முட்டிக்கால் கீழே வரைக்கும் எல்லார் வீட்லேயும் வந்துடுச்சு. இந்த மேலே வரைக்கும் வந்துடுச்சு தண்ணி. இது வரைக்கும் வந்ததில்லை, இந்த அளவுக்கு வந்ததில்லை. லாஸ்ட் மழையெல்லாம் வந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு வந்ததில்லை. இந்த தடவை தான் அப்படியே ஆறு மாதிரி ஓடுச்சு. காலையில் வந்தாங்க, பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. போஸ்ட்டு சாஞ்சி இது இறங்கி போய் அந்த லாஸ்ட்டு போஸ்ட்டும் டவுன் ஆகிடுச்சு. அது ரிஸ்கில் இருக்குது இப்போது. அதனால் இந்த ஏரியா எதுவுமே ஒன்றும் பண்ணலை. நாளைக்கு தான் என்ன நிலவரம் தெரியும், என்ன பண்ணுறதுன்னு. இப்போ தான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி போயிருக்கு. இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு 2 hours முன்னாடி முட்டிக்கால் கீழே வரைக்கும் இருந்தது. எதுவும் வெளியிலையும் போக முடியல, எதுவும் இல்லை. இப்படி தான் இருக்குது. பவர் கட் பண்ண போகிறங்கிறது ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை, அப்படியே இருக்குது. இன்னும் யாரும் எங்களுக்கு தெரிஞ்சு காலைல மரம் கட் பண்ணுறதுக்காக வந்த மாதிரி சொன்னாங்க. 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா யாரும் அது எதுவும் பண்ண முடியல, தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு போனதாக சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த ஏரியாவில் இன்னும் மல்லிகை கடை கூட இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே இந்த சைடு கிராஸ் பண்ண முடியல. எல்லோரும் வராங்க, வந்து பார்த்துட்டு எங்களாலையும் யாராலையும் போய் அங்கே எதுவும் இது பண்ண முடியலையா, வந்துட்டு போகிறாங்க. தண்ணி இப்போ தான் ட்ரெயின் ஆகிருக்கு. இதுக்கு மேலே தான் என்ன ப்ராசஸ்ஸு, நாளைக்கா என்ன பண்ணுறாங்க இதுன்றது தெரியல. இல்லை, இது வரைக்கும் அதுதான் சொல்கிறேனே. இந்த தெருவில் எப்பயுமே தண்ணி ஓரளவுக்கு வரும், ட்ரெயின் ஆகிடும். இந்த தடவை தான் இவ்வளோ தண்ணி. அதுக்குன்ட்டு நிறைய வீட்டில் உள்ளார போயிடுச்சு. நிறைய ஏத்தாப்பில் வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் உள்ளார வந்துருச்சு தண்ணி. உள்ளார வந்து வாரி வெளியில் எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பக்கத்து ஏரியாலலாம் ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. கரண்ட் இப்போதைக்கு அந்த பக்கத்துலலாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் இங்கே அந்த போஸ்ட்டுனால இப்போ டிலே ஆகிட்டுருக்கு. இனிமேல் தான் தெரியும் அது என்ன.